ஹை ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜியும் பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜியும் ரெண்டுமே வேறு அப்படின்னே சொல்லலாம். பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜியை ஒரு சில இடத்துல பிஎஸ்சி கார்டியாக் பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜியும் பிஎஸ்சி கார்டியாக் பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் 4 years ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். அதுக்கு முன்னாடி இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 12th கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும். 12th சயின்ஸ் ஸ்ட்ரீமில் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும் தான் இந்த கார்டியாக் பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி உங்களால் பண்ண முடியும். 4 வருஷம் படிக்கக்கூடிய பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் துணை மருத்துவ படிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 வருஷம் நீங்கள் தியரட்டிக்கலாக படிப்பீங்க. 1 வருஷம் ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்ன்ஷிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. மொத்தம் 4 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பிஎஸ்சி கார்டியாக் பல்மனரி பர்ஃபியூஷன் காலேஜஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே கம்மியான காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு ரொம்பவே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தேவைப்படுறதுனால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு காலேஜஸ் ரொம்பவே கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாக் டெக்னாலஜி ஒரு காலேஜஸில் வந்து 10 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி 4லேருந்து 5 சீட்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை விட இதில் பாதியாக தான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸோடு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணுன்னா காலேஜஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால நீங்கள் ஸ்டார்டிங்கே அட்மிஷன்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய காலேஜஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா காலேஜஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பியூர் கவர்மெண்ட்டில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 185க்கு மேலே கட் ஆஃப் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அஷூரன்ஸாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா காலேஜஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் அதிகமான கட் ஆஃப் வச்சுருந்தீங்க, ஒரு 190க்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லை அவ்வளோ கட் ஆஃப்லாம் இல்லை, நான் பிலோ 170 பிலோ 160 தான் வச்சுருக்கேன், பட் ஒரு சில கேட்டகரியில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். இந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிக கட் ஆஃப் வச்சுருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்டை பற்றி படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். பட் கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிறது கார்டியாலஜிஸ்ட் கூட நம்ம இருந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்க முடியும். பட் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது கார்டியாக் சர்ஜன்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடியவங்களாம் கார்டியாக் சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டியாக் சர்ஜன் கூட நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது கார்டியாக் சர்ஜரி பண்ணுற இடத்துல பர்ஃபியூஷனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த பர்ஃபியூஷனிஸ்ட்டாக நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், ரொம்பவே ரேரான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் அதில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் காவாசி தான் இருக்குது. அதுலேயுமே ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ கார்டியாக் பல்மனரி பர்ஃபியூஷன் முடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபியூஷனிஸ்ட்டாக நீங்கள் போய் ஒர்க் பண்ணிக்க முடியும். சேலரி வைஸ் நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேத்லாப் டீம்லேயும் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் உங்களால் ஒர்க் பண்ணிக்கலாம், கேத்லாப் டீம்லேயும் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இசிஜி டெக்னீஷியன், எக்கோ டெக்னீஷியன், இல்லை கார்டியாலஜிஸ்ட்டு கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக அவங்க கூட டைப்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு அப்ராட்லேயுமே இருக்குது. தமிழ்நாட்டிலுமே இதுக்கான வேகன்சி வந்து ரொம்பவே கம்மி தான். பட் வேகன்சி உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மல்டி ஸ்பெஷலில் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நீங்கள் சீக்கிரமாக வெளியே வர முடியாது. பிகாஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகம். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டியில் போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணி போய்க்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கவுன்சிலிங் எனக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா ரொம்பவே அதிகமான கட் ஆஃப் தான் வேணும். பட் இப்போ என்கிட்ட அவ்வளோ கட் ஆஃப் இல்லை, ஆனால் நான் ப்ரைவேட் காலேஜஸில் நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுவும் டொனேஷன்ஸ் இல்லாமல் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களுக்கு நியரில் பக்கத்தில் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணி எப்படி அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற ப்ரொசீஜருமே உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது பாராமெடிக்கல் படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.